நமக்கும் காடுகளுக்கும் இடையில பல்வேறு விதமான பஞ்சாயத்துகள் நடந்திருக்கு. என்னதான் பஞ்சாயத்து நடந்திருந்தாலும், அவங்கள்ட்ட தான் பலவிதமான பொருட்கள வாங்குறேன். அண்ட் அது நெறைய யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. சரி, இந்த காடுகள்ல இதுவரைக்கும் எவ்வளோ பொருட்கள வாங்கியிருப்பேன், அண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2016 ஏப்ரல் மாசம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் 14,20,000 நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நம்பவே முடியல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு லட்சங்களா நம்ம செலவு பண்ணியிருக்கோம் காடுகள்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எல்லாமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸா அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட் ஹிஸ்டரியை எடுத்து பார்க்கும்போது, அதில் நிறைய ப்ராடக்ட் வந்து வேண்டாதது. அதை வாங்கி கொஞ்ச நாள்லயே வந்து தூக்கி போட்டிருப்போம். அதெல்லாம் வாங்காமலே இருந்திருக்கலாம். இந்த 8 வருஷத்துல தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் தவிர்த்திருந்தாலே கிட்டத்தட்ட 5-6 லட்சம் கிட்ட சேவ் பண்ணியிருக்கலாம். ச்சே, இது தெரியாம இருந்துட்டோமே. ஐடியா இல்லாத பசங்க. ஏன்னா ஒவ்வொரு பொருள் வாங்கும்போதும் அப்போதைக்கு அதை வாங்கும்போது அதோட விலை கம்மியாக தான் இருக்கும், கம்மியாக தான் தெரியும். அப்படின்றப்போ அதை சிம்பிளாக டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிடுவோம். பட் அது இந்த மாதிரி சேர்ந்து நிற்கும் போது தான் நமக்கு தெரியுது அந்த சின்ன சின்ன பொருட்களாக வந்து நம்ம சேர்த்து எவ்வளோ லட்சத்தை செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. பட் அதே சமயத்தில் எல்லா ப்ராடக்ட்ஸும் தேவையில்லாதுன்னு சொல்ல முடியாது. நிறைய தேவையான பொருட்களும் வாங்கியிருக்கேன். உதாரணமாக லேப்டாப்பு, கேமரா, மைக்கு, இந்த மாதிரி எசென்ஷியலான ப்ராடக்ட்ஸும் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய பொருட்களை ஆஃபரில் வாங்கியிருக்கேன். தேவைப்படுற ஒரு பொருளை ஆஃபரில் வாங்குறது ஓகே. பட் நம்ம ஆஃபரில் கிடைக்குது அப்படின்றதுக்காக தேவையில்லாத பொருட்களை நிறைய வாங்கும்போது ஸோ அந்த ஆஃபருக்கான யூஸ் அங்கே இல்லை. நம்ம நார்மலாக ஸ்பெண்ட் பண்ணுறதை விட அதிகமாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் காடுகளோட 543 பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன். அதாவது அவ்வளோ ப்ராடக்ட்ஸை வாங்கியிருக்கேன். அதானே எனக்கு ஒன்றும் புரியல. பேசாமல் ஆமான்ற வேண்டியதான். ஆமாம் சார். சரி, இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பைஹெட்கேயோட ஸ்பெண்ட் லென்ஸ் அப்படின்ற ஃபீச்சரை பயன்படுத்தி தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுக்கிறேன். இந்த பைஹெட்கே அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு ப்ராடக்ட்டை நம்ம அமேசானில் பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸு இப்போ என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி அதோட ப்ரைஸ் என்னென்ன இருந்தது, என்னென்ன தேதியில் என்னென்ன ப்ரைஸ் இருந்தது, அண்ட் எப்போம்லாம் அதோட ப்ரைஸஸ்லாம் விலை குறைஞ்சிருக்கு, இனி வரக்கூடிய காலங்களில் அந்த ஆஃபர் வந்து மறுபடியும் வருமா, அது போக அமேசான் தவிர வேற என்ன வெப்சைட்டில் அந்த ப்ராடக்ட்டோட விலை கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் இது எடுத்து கொடுக்கும். இதை வந்து நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம அந்த ப்ராடக்ட்டை எப்படி வாங்குறது, எங்கே வாங்குறது அப்படின்ற மாதிரி டிசிஷனை நம்மளால் எடுக்க முடியும். பைஹெட்கே அப்படின்றது ஒரு சிம்பிளான க்ரோம் எக்ஸ்டென்ஷன் தான். இதை நம்ம ஆட் பண்ணி அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரீன்லேயே சைட்லேயே அதோட டேப் வந்து வந்துடும். ஸோ நம்ம எப்போ எந்த ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணாலும் சரி, இமீடியட்டாக அந்த டீட்டெயில்ஸை வந்து அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் தான் இப்போ அடிஷ்னலாக அந்த ஸ்பெண்ட் லென்ஸ் அப்படின்ற ஃபீச்சரையும் கொண்டு வந்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் நான் என்னோட ஆர்டர் ஹிஸ்ட்ரியை வச்சு ட்ராக் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதை நீங்கள் சிம்பிளாக கிளிக் பண்ணும்போது இது இமீடியட்டாக வந்து நம்மளோட அமேசான் ஆர்டர் பேஜில் இருக்கக்கூடிய ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும். ஸோ அதை வச்சு இதை அனலைஸ் பண்ணி டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் எவ்வளவு ஆர்டர்ஸ் பண்ணியிருக்கோம், அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது, என்னென்ன மந்த்தில் எவ்வளோ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இதை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது மூலமாகவும் நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு பைஹெட்கே க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கே உங்களுக்கு காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரோமோட வெப் ஸ்டோருக்கு போகும். அதில் போயிட்டு ஆட் டு க்ரோம்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் இது ஒரு எக்ஸ்டென்ஷனாக ஆட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பைஹெட்கேயோட எக்ஸ்டென்ஷன் வந்து சைடில் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதோட ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். இதில் ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் ஒரு கோடு போடுற மாதிரி இருக்கும். அப்படி போடலை அப்படின்னா இந்த ஸ்பெண்ட் லென்ஸ் அன்லாக் ஆகிறதுக்கு ஒரு 5 நாள் டைம் எடுத்துக்கும். ஸோ பிஃபேக்ஸ் அப்படின்ற நம்ம சேனலோட கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டாக அன்லாக் ஆகிடும். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கனாலும் இமீடியட்டாக அன்லாக் ஆகிடும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதில் காடுகளோட டேட்டாவை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றது கிடையாது. திருப்பு கூடைகளோடதையும் பார்க்கலாம், கண்ணாடி கூடையோடதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமான வெப்சைட்ஸை நம்ம இதில் இன்டகிரேட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ எல்லா வெப்சைட்ஸோட டேட்டாவையும் நம்ம ஒரே ஸ்க்ரீனில் இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ இதில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஏஜியோ, மின்ட்ரா, ஜெப்டோ, பிளிங்கிட் இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். எதுக்காக நான் சம்மந்தமே இல்லாமல் எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது மந்த்லி எக்ஸ்பென்ஸை, ஆன்லைன் எக்ஸ்பென்ஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான டூல். ஸோ இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா கிராசரிஸ், ஃபுட் அண்ட் ட்ரிங்க், இ காமர்ஸ், லைஃப் ஸ்டைல், ட்ராவல், என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணும்போது ஸோ நம்ம சாப்பாட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், கிராசரிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இ காமர்ஸில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் தனித்தனியாக நம்மளால் அனலைஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பு கூடைகளையும் நான் வந்து லிங்க் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். 2,21,000 பரவாயில்ல. நம்ம வந்து காடுகளோட கஸ்டமர், இதில் அடிக்கடி ஆர்டர் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் இதில் கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 83 ஆர்டர் தான் பண்ணியிருக்கேன். ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா நிஜமாவே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். என்ன மாதிரியான ஆன்லைன் அறவேக்காடுக்கு ஸோ இந்த டூல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம இஷ்டத்துக்கு ஆன்லைனில் இங்கேன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் வாங்குவோம். மந்த் எண்டில் அது எங்கேயோ வந்து அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் பிச்சுட்டு போகும்.
அது எங்கே போச்சு எப்படி போச்சு அப்படின்றது யோசிக்கிறதுக்கே வந்து டைம் எடுத்துக்கும். அதே இந்த மாதிரி ஒரே இடத்துல எல்லாத்தையும் லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், தேவையில்லாத என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஈஸியாக நம்மளால் பார்த்துக்க முடியும். அதுலேயும் நம்ம ஆன்லைனில் ஃபுட்டுலாம் ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா, ஸ்விக்கி ஜொமேட்டோலேருந்து. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக ஒன்றும் கண்டுக்க மாட்டோம். பட் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற எக்ஸ்பென்ஸும் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு மந்த்தில் அப்படின்றதையும் இதில் லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக பார்த்துக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி வந்திருக்கும், என் குடும்பத்தோட வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் இவன்ட்ட கொடுத்தா அதனால் எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த பைஹெட்கே அப்படின்றது எந்த விதமான லாகின் இன்ஃபர்மேஷனையும் உங்கள்கிட்ட கேட்காது. அதாவது நீங்கள் பைஹெட்கேல நீங்கள் ஒரு யூஸராக லாகின் பண்ணிக்கலாம் அவங்களோட மெயில் ஐடியை போட்டு. பட் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோட, அமேசானோட இல்லை நீங்கள் இன்டகிரேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வெப்சைட்டோட லாகின் இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் பைஹெட்கேக்கு கொடுக்க போகிறது கிடையாது. அவங்களும் அதை கலெக்ட் பண்ணுறதும் கிடையாது. அப்புறம் எப்படி இது நம்மளோட ஆர்டர் டேட்டாவை எல்லாத்தையும் எடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். குரோமில் மற்ற எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி இது ஜஸ்ட்டு அந்த நம்ம ஆர்டர் பேஜில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை மட்டும்தான் கலெக்ட் பண்ணி நமக்கு அனலைஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இதில் எந்த விதமான லாகின் டேட்டாவோ இல்லை அமேசான் அக்கௌண்ட்டோட ஆக்சஸோ உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்மளோட டேட்டாவை எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி பயப்பட தேவையில்லை. இது ஒரு ஜஸ்ட் குரோம் எக்ஸ்டென்ஷன் தான். லோக்கலாக எந்த ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க்கும் இல்லாமல் ஒர்க் ஆகிறதுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் காடுகள்லையும் திருப்பு கூடைகள்லையும் இது வரைக்கும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களை வாங்கியிருந்தீங்கன்னா இனியாவது சுதாரிச்சுக்கோங்க. இவ்வளோதான் அந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.